அப்புறம் வேல்முருகனே, நான் கூட நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அப்படின்னு நினைச்சு தான் நானும் பதிவு போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தோம்னா நேற்று தான் நம்ம தலைவர் காமேசனோட வீடியோ பார்த்தேன். வீடியோவில் சொல்லியிருக்காரு 2021 எலெக்ஷன் அப்போ நீங்கள் அவங்களோட ஒப்பந்தம் போட்ட அந்த உறுப்பினருக்கான பதிவுலாம் பண்ணி உதயசூரிய சின்னத்தில் நின்று நீங்கள் திமுகவுடைய உறுப்பினர், திமுகவுடைய எம்எல்ஏன்னு. ஏன்னா அந்த கட்சியை வந்து ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வந்து எப்பவுமே நல்லா தானே பேசுவார். இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுவார், டோல்கேட் உடப்பார், ரைட்டு. இந்த மாதிரி பேச மாட்டாரேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்க திமுக பண்ணு. ஏன்னா திமுகவில் உள்ள பேச்சாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி தானே பேசுவாங்க. அது மொத்தம் என்ன ஒன்று, நீங்க பேசுனனால இப்போ போக்சோ சட்டம் வேற பதிவு பண்ணிட்டாங்களாம். இனிமே தான் இருக்கு. இவ்வளவு நாள் தெரியாம உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா எல்லாருமே பதில் சொல்லுங்க அப்படின்னு, மன்னிப்பு கேளுங்கன்னு. இது திமுகவில் நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது நேற்று நம்ம தலைவர் சொல்லி தான் தெரிஞ்சிச்சு. சீக்கிரமாக முதலமைச்சர் கேட்க சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் நீதிபதிக்கிட்ட போய் நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்கள், நாங்கள்லாம் முந்திரி தோப்பில் தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவோம் அப்படின்னு நீதிபதி கேட்டாருன்னா எப்போ பேசினியா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த வீடியோ நேரலையாக வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு மார்க்கெட் வரும்.